ஹாய் லே ஃபேமிலிஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னா தமிழ்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம வந்து பத்திரிக்கை வீடியோ போட்டோம். அந்த பத்திரிக்கை வீடியோல நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட், நிறைய ஒரு நிறைய ஒரு கமெண்ட்ஸ் என்னன்னா, இதான் பத்திரிக்கை. இங்கே எங்கள் ஃபோட்டோ இருக்கு, ரெண்டாவது எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கு. எங்கே இவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் என்ன கேட்டாங்க, எதுக்கு உங்க தாத்தா பாட்டி பேர் போடல, அப்புறம் மொய் விருந்து மொய் குறிப்பு, சாரி அதான் சொல்ல வந்து மறந்து, கீழே வந்து மொய் குறிப்புன்னு போட்டிருக்கோம் தெரியுமா? அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னப்பா அது அப்படின்னு நிறைய பேர். அப்புறம் எங்க இருக்கு லொகேஷன், எங்க இருக்கு, எந்த ஊரு, இங்க இருக்கிற ஊரு, நிறைய பேர் ஊரே தெரியாம இருக்கிறேன்னு தெரியல. நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. அதனாலதான் கமெண்ட் ரிப்ளைங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியில போயிட்டோம். வீடியோ எங்களால் போஸ்ட் பண்ண முடியல, அதான் இன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிறோம். நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி நிறைய வந்த கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு, பெரிய கமெண்ட் தெரியுதா உனக்கு? எஸ் வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ போடலையா அருள், உங்களுக்கு ஃபீலிங்காக இல்லையா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, பாவம் அருள் அம்மா அப்பா ஃபோட்டோ போட்டிருக்கணும்ல அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலி என்ன விஷயம் நான் உங்களுக்கு நானே கிளியர் பண்ணுறேன். என்னன்னா, இந்த பால் காட்சி ஃபங்க்ஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீரமங்கலத்தில் நடக்குது. கீரமங்கலத்தில் இருக்கிற ஆட்களை தான் முக்கால்வாசி நம்ம கூப்பிட போகிறோம். ஓகேவா? கீரமங்கலத்தில் இருக்கிற ஆட்களை எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மோஸ்ட்லி அத்தை நம்ம ஃபோட்டோ போட்டது வந்து இன்னார் மகன் எல்லாத்துக்கும் தெரியணுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம ஃபோட்டோவும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இந்த ஃபோட்டோ போட்டிருக்கிறோம் நம்ம. இப்போ நான் வந்து இளந்தரைகொண்டானில் வந்து வீடு கட்டி பால் காய்ச்சினேன்னா எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ பெருசாக போட்டு, எல்லாம் நல்லா பெருசாக போட்டு பத்திரிக்கை கண்டிப்பாக அடிப்பேன். அப்போ வந்து கீரமங்கலத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா லோக்கலில் இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் நம்ம பத்திரிக்கை கொடுப்போங்கனால லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவை தெரியும். இப்போ நான் வந்து இந்த பத்திரிக்கையை கொண்டு நான் கீரமங்கலத்தில் கொடுத்தா தெரியாது. இப்போ இந்த பத்திரிக்கை வந்து இங்கே இருக்கிற என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். சொந்தக்காரங்கன்னா எங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு, எங்க அம்மா கூட பிறந்தவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ரெண்டு சொந்தங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கவே போறோம். தொட்டு போய் எல்லாத்துக்கும் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்கல. ஆனா கீரமங்கலத்துல அந்த மாதிரி தான் கொடுக்க போறோம். கீரமங்கலத்துல எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம்னு சொல்றேன். ஏய், அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து ராஜபாளையத்துல கொடுக்க போறது கிடையாது. ராஜபாளையம் சைட்ல கொடுக்க போறது கிடையாது. அதாவது என்னோட சொந்தத்துல அந்த மாதிரி கொடுக்க போறது கிடையாது. இந்த சைடு கொடுக்க போகிறோம். என்னோட சொந்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போ நான் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ போட்டு பத்திரிக்கை அடிப்பேன்னா, நான் இளந்தரைகொண்டானில் எப்போ வீடு கட்ட போகிறேன்னு தெரியலை. பட் நான் லட்சிட்ட சொல்லியிருக்கேன், நீ கட்டுறியோ இல்லையோ நான் கட்ட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் கண்டிப்பாக வீடு கட்டுவேன். அப்படி கிடையாது லட்சு, உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா நான் வந்து இன்ட்ரெஸ்டோட கட்டுவேன். எப்பயா இருந்தாலும் அந்த கடைசி, ஏன்னா குலதெய்வ கோயில் அங்கதான் இருக்கு நமக்கு அப்படிங்கறதுனால அதுக்கு அங்கேயாவது ஒரு வீடு நிறைய ரெண்டாவது வீடு கட்டினா நல்லது தானே. எனக்கு கௌரவம் தான், எல்லாத்துக்குமே கௌரவம் தான். அது உங்க அப்பா அம்மாவுக்கு கௌரவம், எங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையில கௌரவம் தான். எல்லாருக்குமே அது கௌரவம் தான். அது அங்க வந்து நம்மளுக்கு இடம் இருக்கு, பத்திரம் எல்லாமே நமக்கு தான், இடம் எல்லாமே நமக்கு தான். அதனால எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ஆனா வீடு வந்து இப்போ உடனே கட்ட போறோமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. மினிமம் 10 years ஆவது ஆகும் நாங்க கட்டுறது. அது மட்டும் நான் நல்ல பிளான்ல வச்சிருக்கேன். இல்லாத லைஃப்க்குள்ள இறங்குற வரைக்கும் கண்டிப்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு தொழில் வச்சு அந்த தொழில்ல இருந்து ஒரு இன்கம் எடுத்து நாங்க போட்டு கட்டுற மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து கடன்ல இஎம்ஐ அந்த இதுக்குள்ளே இறங்க கூடாதுன்னு வச்சிருக்கோம். இந்த கார் இஎம்ஐ முடிஞ்சதும் நாங்க வந்து இளந்தரைகொண்டானில வீடு கட்டுவோம். சோ அதுதான் நிறைய பேர் போட்டோ போடாதது ஒரு கேள்வியா கேட்டீங்க. அப்புறம் வந்து தாத்தா பாட்டி பேர் ஏன் போடல அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இன்னொன்னு, ஆக்சுவலி நாங்க தாத்தா பாட்டி பேர் போட்டோம். என்னோட தாத்தா பாட்டி பேர் போட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். வேற ஒரு இதுவுமே இல்ல. ஆக்சுவலி இதுலயுமே தாத்தா பேர் மட்டும்தான் போட வேண்டியது. நாங்க கல்யாண பத்திரிக்கை அப்படியே கொடுத்ததுனால பாட்டி பேர் போட்டாச்சு. பாட்டி பேர் போடும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல தெய்வ திரு மட்டும் சேர்த்துட்டாங்க. அதுதான், அது வந்து வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எங்க தாத்தா பாட்டி பேர், அதான் சொன்னோம்ல, இளந்தரைகொண்டானில பத்திரிக்கை அடிக்கும் போது எங்க தாத்தா பாட்டி பேர், எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் பேரையும் போட்டு ஒரு பத்திரிக்கையை அடிச்சிருவோம். முடிஞ்சது, அவ்வளவுதான். அடுத்து வந்து இந்த மொய் குறிப்பு வந்து எல்லாருமே கேட்டீங்க. நம்ம பத்திரிக்கையில இந்த மொய் குறிப்பு அப்படின்னு இதை நான் படிக்கிறேன், இதை நீங்க கேளுங்க. மொய் குறிப்பு எனது முன் தேவை 10/1/2021 நடைபெற்றது. ஐ மீன் எங்க அப்பாவோட தேவை எனக்கு காது குத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதானே ஸோ அப்போ வந்து மொய் தேவை எங்க ஊர் சைடு இங்கிட்டலாம் அப்படி மொய் வாங்குவோம் தெரியுமா, அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாவே நடத்துறோம். மோஸ்ட்லி மதுரை அந்த சைடுல புதுக்கோட்டை தாண்டி புதுக்கோட்டை சைடு ஃபுல்லா நிறைய இருக்கும்.
அதே மாதிரி அடுத்து என்னன்னா கீரமங்கலம் மற்றும் பலவூர் மொய் கணக்கில் SM காளைச்சாமி பழைய இரும்பு கடை ER மகன் U லக்ஷ்மணன் என்றும் ஊனா லக்ஷ்மணன் என்றும் லெக்சரூல் யூடியூபர் தென்காசி என்றும் இருக்கும். அது என்ன காரணம்னா இப்போ நான் இப்போ தென்காசின்னு ஏன் லெக்சரூல் யூடியூபர் தென்காசின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் இங்கிட்டு நான் மொய் போட்டது வந்து மேக்ஸிமம் ஒரு யூடியூபர் செலிபிரிட்டிக்கு நிறைய பேருக்கு போட்டிருக்கேன், சொந்தக்காரங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் எங்களை அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி லெக்சரூல் யூடியூபர் தென்காசிங்கிறது தெரியும். அருள்மொழிங்கிற பேர் போட்டு நான் மொய் போடாம லெக்சரூல்ங்கிற ஒரு பேர்ல தான் நானுமே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்புறம் என் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் மொய் போட்டிருக்கிறோம். அதனால இந்த மொய் வந்து நாங்க மொய் உங்களுக்கு செஞ்சிருக்கிறோம், அதனால அந்த மொய்யை வந்து செஞ்சிருக்காங்க. அதுதான் மொய் குறிப்புன்னு போட்டுருது. எங்க அப்பா வந்து 21ல வச்சிருக்காப்புல, அதுல வந்து SM காலேஜ் மொய் எழுதிருப்பாங்க நோட்ல. நம்மகிட்ட மொய் வாங்கினவங்களுக்கு தெரியும், கொடுத்தவங்களுக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி ER மகன் போட்டு எங்க அப்பா போட்டிருப்பாரு. ஸோ அப்பா சில மொய்யெல்லாம் நான் தான் அப்பா போட சொல்லுவேன், அம்மா போட சொல்லுவேன், அப்பா போட்டுருவாரு. நான் இங்கே ஜிபே பண்றது 1000 2000 இப்படி போடுவாரு, 5000 இந்த மாதிரி போடுறது. நாங்க இங்க போறது அதே மாதிரி 3000 5000 மொய் நோட் இருக்கு ஆக்சுவலி. இருங்க நாங்க அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் நடத்தினோம். எங்களுக்கு பெரிய ஃபங்க்ஷன், என்னோட பெரிய அச்சீவ்மென்ட். இது வந்து நான் தூரமாவே வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நாங்க வந்து போட்ட மொய், நாங்களா போட்ட மொய் போட்டுருக்கோம். பேர் போட்டு எத்தனை ரூபா போட்டிருக்கோம், பேர் போட்டு எத்தனை ரூபா போட்டிருக்கோம், இந்த மாதிரி எழுதி இருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறதுனால அந்த இது. அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தை மாமா வந்து அங்க மொய் போட்டது எங்க கீரமங்கலத்துல மொய் போட்டது எழுதிருக்கேன் பாருங்க. மொய் அதுக்கப்புறம் இது வந்து நாங்க எங்க அத்தைட்ட வாங்கின கடன் எழுதி வச்சிருக்கோம். அதையுமே எழுதி வச்சிருக்கிறோம். நாங்க 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, பாதைக்கு இவ்வளவு காசு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன காசு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து நாளைக்கு நம்ம திருப்பி கொடுத்துடணும், கடன் தான். அதனாலதான் வெளியில வாங்காம அம்மாட்ட வாங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த 3 லட்ச ரூபாய் கிட்ட இருக்கு, கொஞ்சம் ரொம்ப இல்ல. இது வந்து இந்த மொய் குறிப்புங்கிறது வந்து நாங்க உங்களுக்கு மொய் செஞ்சிருக்கோம். இந்த நாள்ல வந்து மொய் தேவை வந்து மாமா வந்து வச்சிருக்காங்க கீரமங்கலம் சுற்றி இருக்கிற ஊர்ல. காது குத்துனது அப்படின்னு ஒரு பேர்ல வச்சோம். அது ஒரு மொய் தேவை, அவ்வளவுதாங்க. காது குத்து லட்சுமணன் காது குத்துக்குள்ள மொய் தேவை வச்சிருக்காங்க. அப்ப வந்து நாங்க வந்து இந்த டயத்துல மொய் தேவை வச்சு உங்களுக்கு மொய் போட்டிருக்கோம். நீங்க வந்து நான் இப்ப வச்சிருக்கேன் நோட்ல இந்த மாதிரி பேர் இருக்கும், நீங்க அதை பார்த்து நான் உங்களுக்கு எவ்வளவு மொய் போட்டிருக்கேனோ அந்த மொய் வந்து செஞ்சுங்கறத அந்த பத்திரிக்கையில மொய் குறிப்புல 1000 பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், 1000 பத்திரிக்கைன்னு போட்டிருக்கோம். அதுதான். ரெண்டாவது வந்து நிறைய பேர் கிட்ட லொகேஷனல் கேக்குறீங்க. இது வந்து இங்க இருக்கிற நகரம் கிடையாது, நம்ம ஆலங்குளத்துல இருக்கிற நகரம் இல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் நகர ரோடு, ஆலங்குடி தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகில் இருக்கும் கீரமங்கலம் மிகப்பெரிய சிவன் சிலை இருக்கும், சிவன் சிலை. சோ அது ஒண்ணுல இந்த இருக்கு பாத்தீங்களா, இத ஸ்கேன் பண்ணீங்கனாலே நம்ம வீடு வந்துரும். கொஞ்சம் மேப்ல நீங்க போட்டோல பாக்கும்போது ஒரு கார்டு மாதிரி இருக்கும், பட் சாரி எம்டி கிரவுண்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனா இப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வீடு வந்து ஓகேவா, வீடுல இப்ப ஃபுல்லாவே வீடா வந்துருச்சு. அதனால பாதெல்லாம் வந்துருச்சு நம்மளுக்கு அந்த சைடுல. மேக்ஸிமம் அறந்தாங்கி வந்து நீங்க கீரமங்கலம் வந்துட்டு பட்டுக்கோட்டை ரோட கேட்டு நீங்க வந்தீங்கனாலே கட் அவுட்லாம் இருக்கும், அதை பார்த்து நீங்க வந்துடலாம் பால் காட்சிக்கு. ஆமா. சோ அது இன்வைட் பண்றதுல அதுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு இன்வைட் பண்றோம். இன்னும் நாங்க உங்களுக்கு இன்வைட் பண்ணல, ஏன்னா சாமி தான் ஃபர்ஸ்ட் போய் நாங்க இன்வைட் பண்ணணும். அதனாலதான் மிச்சபடி இல்லை. மோஸ்ட்லி இந்த கேள்விதான் நிறைய பேர் கிட்ட இருந்தேன். மொய் குறிப்புங்கிறது ஒரு புதுசா இருக்கு, ராமண்ணா பத்திரிகையில இந்த மொய் குறிப்பு இல்ல, நீங்க போட்டிருக்கீங்க புதுசான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து சொந்த ஊர்ல வைக்கிறதுனால அப்பா மொய் நிறைய போட்டிருக்காங்க, நானும் மொய் சொந்த ஊர்ல நிறைய போட்டிருக்கேன். ரெண்டாவது தங்கச்சி பக்கத்துல கட்டி கொடுத்துருக்கனால எல்லாமே சுத்தி வட்டாரமே நமக்கு வந்து கொஞ்சம் தெரியும். அதனால அப்பா பழக்கம் நிறைய, நமக்கு பழக்கம் நிறைய. சொந்த ஊர்ல போது நம்ம எல்லாரும் கொடுத்தா ஆகணும். இப்ப அண்ணன் வந்து இளந்தனை கொண்டாட நிறைய பத்திரிகை கொடுத்தான், பட் கீரமங்கலத்திலே கொடிக்கீரமல தான் அவரோட இளந்தரை கொண்டாடுறவங்க நிறைய பேர். இளந்தரை கொண்டாடுறா அது என்ன ஊரு? சிவகங்கையா? அத்தை ஊரு என்னமோ ஊர்ல சிவகங்கை தான். அது சிவகங்கை தான். உள்ள ஒரு ஊரு சொல்லுவாங்க. ஓகே, சிவகங்கை உள்ள ஊர். டக்குனு இளந்தரை கொண்டாடுறாங்க. சரி, அந்த சைடு நிறைய சூரகுளம் அண்ணன் ஊரு ஆச்சே. தெரியல, ஏதோ ஒரு ஊரு. ரொம்ப நாளாச்சு போய். இப்ப அண்ணன் ரெண்டாவது வீடு கட்டுறல, அங்கதான் அத்தை மாமா இருக்காங்க. ஸோ அவங்க சுட்டு அங்கே எல்லாருக்குமே அவன் கொடுக்கும் போது அங்கே அந்த மாதிரி மொய்யெல்லாம் அந்த சைட்லாம் கிடையாது, சும்மா கையில் வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கீரமங்கலத்தில் வந்து கீரமங்கலத்துலேயும் கொடிக்கிறோம் 5 வீட்டு சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தா, ரொம்ப கொடுக்கல. ஸோ நான் அப்படி கொடுக்க முடியாது, நான் எங்கள் ஓனர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும், எங்க கடை ஓனருக்கு நிறைய பேர் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. சொல்றோம்ல, நம்ம சொந்த ஊர்ல பால் காய்ச்சல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இல்ல, தெரிஞ்சவங்க
நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும். நம்ம பழக்க வழக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கணும். பழக்க வழக்கத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஊருக்கே கொடுக்கணும் சொல்ல போனா. அவ்வளவுதான். அந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. அம்பிட்டுதான். அதனாலதான் இந்த மொய் குறிப்பு நான் போட்டிருக்கேன். இல்லாட்டி மொய் குறிப்பு போட மாட்டோம். இது மெயினா அனுப்பினது என் தங்கச்சி மொய் குறிப்பை போடுறா அப்படின்னு. இவ வந்து சும்மா பத்திரிக்கைகளா நாங்க பேர்லாம் எழுதிட்டு இருக்கும் போது எது எது எங்க வரணும்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னான், அருள் மொய்க்கு வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா, அது வந்து கேட்கணும், தங்கச்சிட்டு கேட்போம், மஞ்சிட்டு கேட்கணும். மஞ்சி எழுதி அனுப்பிச்சிட்டாங்க நல்லா. அவங்களும் மொய் நிறைய வாங்க போறாங்க அடுத்து. அவங்களுக்கு தெரியும் அதை பத்தி. அதனாலதான் இந்த மொய் குறிப்பு. நிறைய பேர் பத்திரிக்கை நல்லா இருக்குக்கா, சூப்பரா இருக்குக்கா, போஸ்ட் போடுங்க நீங்க. நாங்க போஸ்ட் போட்டோம். உண்மையிலேயே நல்லா இருக்கு பத்திரிக்கை. நாங்க இது மயில் கலரு, பட் ஆனா நாங்க கொடுத்தது வந்து இந்த கலர் கொடுத்துருந்தோம். மங்களகரமா மஞ்சள் அண்ட் சிவப்பு. ஆனா இதுல மஞ்சள் ஒட்டணும் நிக்கவே இல்ல. 1000 பத்திரிக்கை வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க வச்சிருக்கோம். இங்கேயும் இந்த 4 இதுலயும் வச்சிருக்கோம். அதாவது இப்படி ஓபனா தான் இருக்கும். நாங்க தான் உட்கார்ந்து மடிச்சோம். ஆமா, இங்க 1000 பத்திரிக்கையும் நாங்க உட்கார்ந்து மடிச்சோம். 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் சாயங்காலம் நேத்து மடிச்சோம். அப்புறம் நேத்து ஒரு ஃபுல்லா மடிச்சு எல்லாமே தனித்தனியா வச்சாச்சு. மொத்தம் 5 கட்டை போய், ஒரு கட்டை போய் தென்காசியில இருக்கும். இது 4 கட்டை போய் தூக்கிட்டு போயிருவோம். அவ்வளவுதான். அது வந்து நம்ம பத்திரிக்கை கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் வரப்போகுது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் வீடியோ வரப்போகுது. பால்காட்சி ஷாப்பிங் வீடியோ. யாருக்கெல்லாம் அப்படின்னா ஜென்ஸுக்கு. நீங்கள் வந்து லேடிஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேடிஸ்க்கு சாரி எடுத்து ஷாப்பிங் வீடியோ. ஆனால் யார் யாருக்கு என்னென்ன சாரின்னு சொல்லி லேடிஸ் கூட பட்ஜெட் கம்மிங்க, ஜென்ஸுக்கு போதுங்க. கிட்டத்தட்ட 34 செட் வருது. பசங்க கொஞ்சம் கூட, பசங்க கூடங்கிறதுனால. பசங்கன்னு இல்ல, மச்சானுக்கு எடுத்தாகணும். மச்சான் தம்பிங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுது. பசங்க பயலுங்க கூட இந்த தடவை எங்க மச்சாமார்கள் கூட இருக்காங்க. 2வது தம்பிமார்கள் கூட இருக்காங்க. ஆக்சுவலி நாங்க எப்படின்னா சொந்தக்காரங்களுக்கு மட்டும் எடுக்காம யாருக்கெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா கருப்பண்ணனுக்கு எடுக்கும், லட்சாண்ணனுக்கு எடுக்கும், கடையில வேலை பார்க்குற பசங்களுக்கு எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். நம்ம வேலை பார்க்குற 2-3 பேரு. ஸோ அது நம்ம சொந்த ஊர்ல பண்ணனால நம்ம அந்த மாதிரி பண்றோம், மற்றபடி இல்லை. அடுத்து வந்து இடமோ ஒரு வீடோ வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு இதுல நடந்துச்சுன்னா அதே மாதிரி பண்ணுவோம். இதே மாதிரி எல்லாருக்குமே எடுத்துக்கணும். இதே மாதிரி பெருசா பண்ண முடியாது, கம்மியா பண்றோம். இதுக்கே முடியல. இல்ல பண்ணுவோம். எப்படி நல்லா இருப்போம், நல்லா தான் இருப்போம். எல்லாருமே நல்லா தான் இருப்போம். ஓகே, பாப்போம் கண்டிப்பா. ஒரு நாள் பால்காட்சி ஒரு கூத்து தான், ஒரு நாள் கூத்து. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஊரே பேசும் அந்த மாதிரி தான். ஆனா இந்த ஒரு 2 நாளாவே இந்த பத்திரிக்கை வந்ததுல இருந்து என்ன பண்றது, அங்க போறது இங்க போறது, Dress உட்கார்ந்து எழுதி காலையில இருந்து நான் போன் பேசிட்டு இருக்கேங்க. என்னதான் பேசுறேன் எனக்கே தெரியல, பேசிக்கிட்டே இருக்கேன். யார்ட்ட? லவ்வர்ட்ட. See this list. இவ்வளவு பேருக்கு Dress எடுக்கணும், பெண்டிங் இருக்கு இன்னும். எஸ், இது எல்லாத்துக்கும் சைஸ் எழுதி யார் யாருக்கு ஹாஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட், மாமனாரு, அப்புறம் தாய் மாமாரு, அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வேஷ்டி சட்டை. எல்லாத்துக்குமே வேஷ்டி சட்டை தான். வயசான ஒரு சில பேருக்கு துணி எடுக்கலான்னு பார்த்தோம், வேணாம். துணி எடுத்து அவங்க தச்சு அத்தை சொன்னாங்க, துணி எடுத்தா தப்பாங்களோ மாட்டாங்களோ, நீ சட்டையாவே எடுத்து கொடுத்துரு அப்படின்னாங்க. அதனால எப்படியும் ஒரு 300 ரூபா வரணுங்களே. வேட்டிக்கு ஒரு 150 ரூபா போடுங்க. நார்மலான வேட்டி ஒரு 150 ரூபா, அதுவே 450 ரூபா வருது. வேட்டி சட்டையே 600 ரூபா தான் வரும். 100 ரூபா 150 ரூபா தானே கூட வருது. 500 ரூபா தான் வரும். காம்போவா எடுத்து கொடுத்துட்டு தைக்கவே வேண்டாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம்னு சொல்லி தான் வச்சிருக்கிறோம். இவங்க அண்ணா வந்து துணி கேட்டாங்க, சட்டை துணி கேட்டாங்க. போய் அங்க போய் நேர்ல போய் பார்த்து கொஞ்சம் எப்படி எடுக்கலாம். எங்களுக்கு வந்து சட்டை துணி எடுத்து கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே டிஷ்யூ ஃபேப்ரிக்ல நம்ம வேஷ்டி சட்டை எடுக்கும் போது இவங்க அண்ணா, அதாவது நேத்து போட்ட வீடியோல கூட சொல்லிருப்பாங்க, நான் என் வீட்டுக்கு நான் இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்பாங்க. அது மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து சிம்பிளா வந்து நம்ம சிம்பிளானா வெள்ளை சட்டை துணி எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. அதனால எனக்கு தோணுது இவன் எந்த மாதிரி போடுறானோ அதே மாதிரி பட்டு வேஷ்டி சட்டை, டிஷ்யூ வேஷ்டி சட்டை மாமா எப்படி போடுறாங்களோ நானும் வந்து டிஷ்யூ வேஷ்டி சட்டை தான் கட்டுறேன். நான் வேற கலர் சட்டையோ அது வெள்ளை தான், அதாவது வெள்ளை கலர்ல இருக்கிற டிஷ்யூ வேஷ்டி சட்டை, கோல்டன் கலர்ல டிஷ்யூ வேஷ்டி தான் கட்டுறேன். அதே மாதிரி அண்ணனுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருவோன்னு எனக்கு தோணுது. ஸோ வேற வேற கலர்ல இல்லாம ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. அது நான் நாளைக்கு பாத்துப்போம். அது அங்க போய் பாப்போம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட உள்ள துணி வெள்ளை சட்டை துணி ரொம்ப ரேட்டு கூட உள்ள விஐபி துணி மாதிரி ஒண்ணு எடுத்து கொடுத்துருவோம். ஒரு வாட்டி போடுறாங்களோ ஆனா பால்காட்சி அன்னைக்கு போட்டுருவாங்க, முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களோ வாட்டவர். ஆனா பால்காட்சி அன்னைக்கே போடணும். அந்த மாதிரி தான் எல்லாருமே அன்னைக்கு என்ன சொல்றது, நம்ம பால்காட்சி வீடுனா எல்லாரும் அந்த ஒண்ணு போல அந்த ஒரு பட்டு வேட்டி சட்டை ஆசைப்படுறோம். ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு கலர் அந்த மாதிரி, அதாவது பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கலர் பிளான் பண்ணிருக்கோம் நாங்க. பசங்க எல்லாத்துக்கும், பசங்க மீன்ஸ் அந்த கடையில வேலை பாக்குற பசங்க, அப்புறம் சின்ன பசங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரே கலர்ல, தம்பிங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணே எடுப்போம்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம்.
வயசானவங்களுக்குலாம் அவங்க பொண்டாட்டி என்ன சேலை கட்டுதோ அந்த சேலைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான்ல வச்சிருக்கோம். எப்படின்னு தெரியல, நாளைக்கு போனாதான் தெரியும். மஞ்சு கரெக்டா சொல்லிட்டா. மஞ்சு ஒருத்தங்க தாங்க அண்ணி சில்வர் கலர்ல வேஷ்டி ஷர்ட்டை வந்து அண்ணனுக்கு எடுத்தாங்க. நான் வந்து பிங்க் கலர் சாரி, அது என்ன கலர் வாடகை, அது வந்து நம்ம அப்போ சொல்லிப்போம். ஓகேவா, எனக்கு சில்வர் கலர்ல வேஷ்டி ஷர்ட்டை எடுத்துருங்க, அண்ணனுக்கு வேலனுக்கும் அதே வேஷ்டி ஷர்ட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேமா, போடு பக்கத்துல கலரை போட்டு. அவங்க 3-4 பேர் மட்டும் தான் ஒண்ணு போல இருப்பாங்க. இல்ல மஞ்சு ஃபேமிலி ஒண்ணு போல இருப்பாங்க. 4 பேர், 2 குட்டீஸ் 2 பெருசு மாமா மஞ்சு கரெக்டா இருப்பாங்க நினைக்கிறேன். நல்லா ஆமா, அது கொஞ்சம் ஒரே மாதிரி கொஞ்சம் பிகினா அப்படின்னா ஒரே மாதிரி காம்போ மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருப்பாங்க. அதை பாருங்க, நாங்க வீடியோ போட்டோ போடுறோம். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தந்துடுறேன். அந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்ட. அது எல்லாமே பால் காட்சிக்கு சொல்றோம். இப்போ அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஷாப்பிங் வீடியோ போடுறோம் கண்டிப்பா. நாங்க என்னென்ன எடுக்கோங்கறத வந்து உங்களுக்கு தனியா வந்து நாங்க காட்டுறோம், எந்த வேஷ்டி ஷர்ட்னு சொல்லி காட்டுறோம். அப்புறம் வந்து குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுப்போம். இங்க லோக்கலே நாங்க குட்டீஸ்க்கு எடுத்துடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். குட்டீஸ்க்கு எடுத்துட்டு அப்புறம் இவங்க ஃபேமிலிக்கு எடுத்த ட்ரெஸ் தனியா vlog போடுறோம். எங்க ஃபேமிலிக்கு தனியா என்னென்ன ட்ரெஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டு பேக் பண்ணி நாங்க வச்சிருந்தோம். நாளைக்கு கவர் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். கவர் எல்லாம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி பேரெல்லாம் எழுதி சாரில எல்லாம் பேரெல்லாம் எழுதி வச்சாச்சு. சாமி கும்பிட வேற கோயிலுக்கு போறோம். குலதெய்வம் கோயில போய் சாமி எக்ஸாம் முடியணும். அது புதன்கிழமை முடிஞ்சிரும். அப்புறம் வந்து சாமி கும்பிட வியாழன் வெள்ளி அந்த சம்திங் போற பிளான் பண்ணியாச்சு. அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க அப்பா குலதெய்வம் கோயில போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு வரோம். அதுல இருந்து பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க வந்து உங்க தர்சனோட தாய்மாமனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற பிளான். ஏன் தாய்மாமா வந்து தாய்மாமா மீன்ஸ் மாமன் மச்சான் மாமா மச்சாமாரு ஃபர்ஸ்ட் குடுக்குறோம். மச்சான் வந்து வெளியூர்ல இருக்கறதுனால ஆமா, என்னோட மாமா வந்து செங்கல்பட்டுல இருக்காரு. சோ நம்மளால இங்க இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் போய் கொடுக்க முடியலனால, ஆனா அவங்களுக்கு கூடிய விரைவில கண்டிப்பா கொடுத்துருவேன். ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க, அந்த டைத்துல அது வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ஒரு வச்சிருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துட்டு நேரா அப்படியே நேரா கீரமங்கலம் வண்டி போகுது. கீரமங்கலத்துல போய் யாரு கொடுக்க போறோம் அப்படின்னா மஞ்சுக்கு என்னுடைய மச்சானுக்கு மாமாக்கு கொடுக்க போறோம். சுந்தருக்கு நேர்ல கொடுக்க முடியாத காரணம் வந்து அவங்க அப்பா அம்மா இங்க அத்தை மாமா இருக்கனால அவங்க கையில நம்ம கொடுத்துட்டு சுந்தர்கிட்டே போன் பண்ணி சொல்லிடுவோம். அன்னைக்கு வந்து இங்க இருந்து சாரியை வந்து பார்சல் பண்ணி விட்டுட்டு நான் நேர்ல போய் எங்க அண்ணனுக்கு வந்து ட்ரெஸ் கொடுப்பேன். எங்க அண்ணனுக்கு போய் அண்ணனுக்கு நேர்ல போய் பத்திரிக்கை கொடுத்துருந்தோம். அது வந்து கோயம்புத்தூர் ஈரோடு போகும்போது எல்லா பிளான் வச்சிருக்கோம். அது அடுத்த மாசம் வரும், மறக்காம பாருங்க. எப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம பால்காட்சி அந்த ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ஏன் இன்னும் வீட்டு வீடியோவே போட மாட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. வீட்டு வீடியோ வந்து நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டு போடலாம். அதாவது என்ன சொல்றதுன்னா, டைல்ஸ் ஒர்க் முடியுது, பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் போட முடிஞ்சா போடுறோம். அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்க போறோம். வெளியில அவுட்டர் லுக் காட்டாம நாங்க உள்ள மட்டும் நாங்க காமிக்கிறோம். என்ன டைல்ஸ் அந்த மாதிரி காட்டுறோம். வீடு இல்லடா வெளியில சொல்றேன் மாடல். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னன்னா இப்போ வந்து ஒரு 75% கிட்ட வீடியோ ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதை கண்டிப்பா நாங்க வீடியோ போடுறோம். அப்புறம் யூபிஎஸ்சி போட்ட பிறகும் ஃபுல் vlog கண்டிப்பா நாங்க போடுறோம். வீடு பால் காய்ச்சி அப்பெல்லாம் வீடியோ பார்ப்பீங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு வீடெல்லாம் ஷிஃப்ட் ஆன பிறகு ஒரு வீட வெளியில ஃபுல்லா நாங்க வெளியில ஃபுல்லா பால் காய்ச்சிக்கு முன்னாடி வெளியில ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணிட்டு அதெல்லாம் நிறைய எல்லாமே வெளியில நல்லா கிளீன் பண்ணிட்டு வீடையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு vlog கண்டிப்பா வீடு ஃபுல்லா காமிச்சு vlog போறோம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க நம்மளோட பால் காட்சிக்கு. அப்போது எல்லாருமே சொல்லிக்கிறேன், எங்க ஊர்ல வந்து ரூம் வசதிங்கிறது கண்டிப்பா இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் அதை கண்டிப்பா கேட்பீங்க. அறந்தாங்கில இருக்கு. மேக்ஸிமம் அறந்தாங்கில இருந்து நம்ம ஊருக்கு வர அரை மணி நேரம் தான் ஆகும். ஸோ அறந்தாங்கில எவ்வளவு தூரத்துல நீங்க வர்றதோ அப்படி வரீங்கோ வரலையோ எனக்கு தெரியல. இருந்தாலும் அறந்தாங்கில ரூம் கிடைக்குது. நம்ம கீரமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் ரூம் கிடையாது. அது ப்ராசஸே இல்லை. ரூமுக்கு யாருமே கட்டி அந்த மாதிரிலாம் விடலை. மேபி ஃபியூச்சர்ல பார்ப்போம். சும்மா சொல்றாங்க, வசதியெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை. சரி பாத்துக்கலாம். மாடியில வந்து ஒரு செட்டு மாதிரி போட்டு வச்சுப்போம். ஒரு பிளான் வச்சிருக்கோம். துணியில பசங்க தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேல ஓகே பண்ணிக்கலாம். நைட் எல்லாம் சூப்பரா இருக்கு. பகல்ல விடிய காலையும் செம கூலிங்கா தான் இருக்கும். விடிய காலம் நல்லா கூலிங்கா இருக்கு. இப்ப நல்லா பனி. நம்ம வீட்டை சுத்தி மரம் தான் இருக்கு. வெயிலுக்கு ஒரு அவ்வளவா இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா செட்டும் போட்டிருப்போம். பட் நம்ம உச்சி வெயிலுங்கும் போது மேலதான் வருது. ஆனா அது வரைக்கும் மரம் மறைச்சிக்கிட்டு தான் இருக்கு. உச்சி வெயிலுக்கு வரப்பதான் வெயில் அடிக்குது. ஸோ மேக்ஸிமம் வெயில் அவ்வளவா இருக்காது. பட் அனத்தும் நினைக்கிறேன். ஃபேன் எல்லாம் பார்த்துக்கு. ஸோ வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க, ஃபுல்லா பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய